இல்லன்னு சொல்லிட்டே சொன்னாங்க அந்த சிஸ்டரு. பார்த்தா அவங்க விக்ரமோட ஃபேன் அப்படின்னும்போது, அப்பாடி விக்ரமோட ஃபேனுன்னு சொல்றதுக்கே அவ்வளோ பயமா இருக்கா? அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அவ்வளோ அடி வாங்கியிருக்கார் போல சோஷியல் மீடியால விக்ரன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி கேட்டேன். எல்லாரும் இத்துணூண்டு குட்டி பொண்ணு அவ பேர் சாருவாம். அவ வந்துட்டு சொல்றா, நானும் பாருவோட ஃபேனுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்போ பாரு பண்ணதெல்லாம் உனக்கு புடிச்சுதா? பாரு எப்படி உனக்கு புடிச்சது? பாரு தைரியசாலி அதனால எனக்கு புடிச்சதுன்னு அந்த குட்டி பொண்ணு சொல்றா. ஸோ சாருவுக்கு பாருவ புடிச்சிருக்கு அப்படின்ற மாரி இருந்தது. ஸோ நெறைய பேர் பாரு ஃபேன்ஸா தான் அங்க இருந்தாங்கன்னும்போது, அதுக்கு நடுவுல விக்ரன் ஃபேனா ஒருத்தங்க எழுந்து பேசும்போது அவ்வளோ ஒரு தயக்கம் அவங்களுக்கு இருந்தும்போது, ஓ! இந்த அடிய தாங்க முடியாம தான் விக்ரமும், சபரியும் போட்ட வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டு, ஆள் அட்ரஸே இல்லாதபடி சைலன்ட்டா இருக்காங்க போல. வெறும் விஜய் டிவில மட்டும் அவங்க அலப்பறைய காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில கமருதீன போய் கலாய்ன்னு கலாய்ச்சி அந்த விஷயங்களும் வெளில வந்துட்டுருக்கு. கமருதீன் மாட்டிக்கிட்டாருப்பா பாவம், மாட்டிக்கிட்டாரு ஒருத்தரு, காப்பாத்தணும் கர்த்தரு அப்படிங்கிற மாரி தான் அந்த விஜய் டிவி ப்ராடக்ட்டா கமருதீன் இருக்கிறதுனாலே, அந்த விஜய் டிவிக்குள்ள ஆட்டம் போட்டுட்டு, நல்லா வந்துட்டு கொட்ட போட்டுட்டு இருக்க இந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் சபரியோ, விக்ரமோ, அரோராவோ, திவ்யாவோ எல்லாம் வந்து அந்த விஷயத்த வந்து கமருதீனால அவாய்டும் பண்ண முடியல. ஏன்னா அவரும் சேனல் ப்ராடக்ட். அவருக்கு அந்த சேனலை நம்பி தான் வந்து அவர் சர்வை பண்ணணும். ஸோ அந்த இடத்துல இவங்க பண்ணுற அந்த புல்லியோ, அந்த ஒரு கலாய்க்கிறதையுமே அவர் தாங்கிட்டு தான் ஆகணும்னும் போது, ஸோ அந்த திருப்பி அந்த கார் டாஸ்க் ரீக்ரியேட் பண்ணி சபரி போட்ட வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டாருன்னு சொன்னாலுமே, அங்கே ஷோவில் நிறைய விஷயங்கள் வந்து திருப்பி அவரை காயப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கு கமருதீனை. அதில் அவர் ஃபேஸும் டல்லாக இருக்குன்னு சோஷியல் மீடியாலெல்லாம் போட்டுட்ருக்காங்கன்னும் போது, அப்பயும் அதில் பாரு வரல அப்படின்னும் போது, பாரு ஏன் வரணும்? பாருக்கு எதுக்குங்க வரணும்? அவள் என்ன விஜய் டிவி ப்ராடக்டா? இல்லை விஜய் டிவி ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறாங்களா? இல்லை அது கொடுத்தாலுமே வேணும் வேணான்னு டிசைட் பண்ணுற இடத்துல பாரு இருக்கா? வேணுமா வேணாமான்னும் போது, கமருதீனுக்கு அது ஆப்ஷனே இல்லை. அவர் போய் தான் ஆகணும். அவர் அதை வந்து அந்த இடத்துல அவர் சர்வை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது அவர் எடுத்த சாய்ஸ்ன்னும் போது, இந்த குட்டி லொட்டு லொஸ்கு பொடிசுங்களையுமே வந்துட்டு அவங்க அப்போ சமாளித்து தான் ஆகணும். அவர் விஜய் டிவி ப்ராடக்டாக இருந்தால் இந்த லொட்டு லொஸ்குங்களையும் வேறு வழி இல்லை, சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா அவர் மாட்டினார். அதுக்கப்புறம் வந்து அவர் அது என்ன தான் கலாய்க்கிறது அப்படின்னு வச்சாலுமே ஏதோ ஒரு இடத்துல அவர் ஹர்ட் ஆயிருக்காருன்னு அவர் ஃபேஸில் தெரியுது. அவர் கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல இல்லைன்னு. ஸோ இந்த விஷயங்களும் சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ ஃபேட்மேனோட ஃபேர்வெல் ஒரு பக்கம், அங்கேயும் பாரு கமருதீன்ற விட பாருவோட ஃபேன்ஸ் அப்படிங்கிறத ஒரு விஷயம் ஆச்சு. அப்புறம் டாம் ஸ்பேஸ்க்கு வந்து பாரு வரப்போகிறாங்க சண்டே ஈவினிங்கு. இன்னொன்று நெக்ஸ்ட் இயரில் ஃபேட்மேன் ரிவ்யூ பண்ணுவாரா பண்ணலையா அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் அவருக்கான ஃபேர்வெல் நடந்தது. அங்கேயும் பாரு ஃபேன்ஸ் தான் வந்து சூப்பராக இல்லை பாரு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் அதில் இருக்குது. இன்னும் வர தான் பார்க்கணும். கிளிப்பிங்ஸ்லாம் 15 மினிட்ஸ் கிளிப்பிங்ஸ் தான் வந்துச்சு. இது நான் இன்னொன்று யூடியூப்பில் என்ன பார்த்தேன்னா, பாரு மாதிரியே ஒருத்தர் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து பாரு மாதிரியே வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது இந்த ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கிற மாதிரி அதுக்காக அவர் மீச தாடிலாம் எடுத்துகிட்டு நான் பாரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ண போகிறேன். ஸோ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போது ஃபேட்மேன் சாரோட ஃபேர்வெல் என்ஜாய் பண்ணுங்கள். பாரு கமருதீன் கூட இதுக்கு வராங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். நம்மளுக்கு இன்னும் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வரலை. ஸோ நிறைய விஷயங்கள் அங்கே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எதிர்பார்ப்போம். ஸோ நிஷாவோடது அந்த சீசனோடது அன்பு கேங் விஷயங்களும் அங்கே கலாய்க்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ தான் ஃபேட்மேன் சார் பேச ஆரம்பிச்சிருக்காரு அந்த ஷோவில். இன்னும் நிறைய விஷயங்கள் வரும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக அதை பற்றி நம்ம வர நம்ம பேசலாம். ஸோ இந்த விஷயங்கள் நடந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பாரு கமருதீன் இன்னும் இந்த இதெல்லாம் போஸ்டெல்லாம் போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கொடைக்கானல் போஸ்ட் ஏதோ ரெசார்ட்லாம் சுற்றி பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இது என்ன சொல்கிறது, அவங்க அடுத்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம பர்சனலுக்குள்ளே போக வேண்டாம். இதுக்கப்புறம் அது அவங்களோட பர்சனல்னாலுமே இப்போது இந்த ஸ்டார்ட் மியூசிக் அந்த விஷயங்கள் விஜய் டிவிக்கு கமருதீன் போனப்போவுமே வந்து அங்கே வந்து பிரியங்கா தான் ஹோஸ்ட் போல் இருக்குது. ஸோ வந்து என்ன நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்க்கப்பட்டிருக்கு கேள்வினா, அங்கே பாரு வரலையான்றது அவங்களோட இன்டைரக்ட் கொஸ்டின். பாரு இவங்க ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. கூப்பிட்டாலுமே அவளுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா கிராண்ட் ஃபினாலேங்கிறது அவள் இருந்த அந்த ஷோ, அது அவளுக்கான ஒரு க்ளோஷர் கொடுக்க வேண்டிய ஷோ. அவங்க நியாயமான க்ளோஷர் கொடுக்கல எவிக்ஷன் அப்போ. அது கொடுக்கறதுக்கு இவங்க கூப்பிட்டாங்க. அவளும் அது டிசர்விங் அப்படிங்கிறதுனால அவளும் அங்கே வந்தா. ஆனால் இது விஜய் டிவியோட ஆப்வியஸாக விஜய் டிவியோட ஷோன்னும் போது அங்கே அவளுக்கு வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னும்போது அவள் வரலன்றதை வச்சு கமருதீனை இன்னும் கலாய்ச்சதோ அந்த கார் டாஸ்க் வச்சு பண்ணதோ அப்படி பண்ணுற விஷயங்கள் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதில் சபரி ஒரு குரூப், விக்ரம் ஒரு குரூப்பாக பிரிஞ்சிருக்கான். அரோரா மேடம் அங்கே பார்க்க முடிஞ்சது, அரோரா திவ்யாவை அங்கே பார்க்க முடிஞ்சதுன்னு போது, ஸோ விஜய் டிவி மட்டும்தான் அந்த டாப் 5 வந்து கொண்டாடுறதுக்கான விஷயங்களை இதெல்லாம் பண்ணிருக்காங்களே தவிர மக்கள் கொண்டாடல அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது இது மூலமாக அப்படின்னா. ஆனால் பாரு கமருதீனுக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு இருக்குது. இந்த உள்ளே இருக்க இந்த டாப் 5 மிக்சர்ஸ் தான் கலாய்ச்சிட்டு இருக்காங்கன்னா அது வந்து என்னங்க பண்ணுறது, ஸ்டமக் பர்னில் வரதாங்க செய்யும். என்னதான் உள்ளே அழுத்தி வச்சாலும் உள்ளே இருக்கும் இல்லை. என்னப்பா வின்னருக்கு ஒரு ரெக்கக்னேஷன் இல்லை, ரன்னருக்கு ஒரு ரெக்கக்னேஷன் இல்லை, டாப் 3க்கு ஒரு ரெக்கக்னேஷன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இருக்க தானங்க செய்யும்.
தெரியும் விக்ரம்கெல்லாம். ஏன்னா அவங்க உள்ளே எதிர்பார்த்து இருந்தது வேற, வெளில வந்து அவங்களுக்கு கிடைச்சது வேற, வடை போச்சேன்ற கதையை தான் வெளில வந்தோடனே ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் அங்கங்கே கொட்ட தான் செய்வாங்க. என்ன பண்ணுறது, முடிஞ்சால் கமருதீன் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸை விட்டு வெளியில் வந்து பண்ணணும்னா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இல்லை நான் விஜய் டிவி ப்ராடக்டாக தான் இருந்து தான் நான் சர்வை பண்ணி ஆகணும்னு அவர் டிசைட் பண்ணது அவரோட சாய்ஸாக இருந்தால் அப்போ அவர் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணுன்றது அவரோட விஷயம், அவரோட இஷ்டம். ஸோ இது அகெயின் அவரோட சாய்ஸ் தான் போது பாரு அவங்களுக்கான ஸ்டாண்டை அவங்க வெளியில் எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து அந்த முத்து என்கிற காட்டான் அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸ்லையும் வந்து விஜய் சேதுபதி சாரோடது அந்த ப்ரொடக்ஷனில் அவங்க பண்ணுறாங்க பாருன்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க ஃபேன்ஸ் மீட்டில். ஸோ அது நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி அதில் பண்ணியிருக்காங்கன்னு. அது அகைன் எல்லாரும் அதில் வில்லியா வருவான், வில்லியே தான் பாருக்கு சரியாக இருக்கும், வில்லியா தான் பாருக்கு சரியாக இருக்கும்னு சொன்ன கமெண்ட்டுக்கு நடுவில் அதில் என்னவா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ விஜய் சேதுபதி சாருமே வந்து அரோராவை வச்சு எடுக்க போகிறாரு அப்படின்னு நினச்சா அரோராவை ஹிட்டு கொடுத்துட்டு அரோராவை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தா. இப்போ வந்து பாருக்கு தான் வந்து மக்கள்கிட்ட மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கணும்னு இது அல்ட்டா உல்ட்டா பில்ட்டி ஆயிடுச்சு போல இருக்குது. ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி இவங்களும் ஒரு பண்ணியிருப்பாங்க, ஜாக்கும் ஒரு, நான் இன்னும் அது பார்க்கல, நீங்கள் யாராவது பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தேடி பார்க்குறேன், எனக்கு இன்னும் அது பார்க்க முடியல. ஜாக்கும் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க, கேவின்னு நினைக்கிறேன். நான் அப்போயே போன சீசன்லேயே அதை சொல்லியிருப்பேன், மலைவாழ் ஜனங்களுக்கான ஒரு விஷயமா அது இருக்கும் அந்த கதையும். ஆனால் நான் இன்னும் அதை பார்க்கல. ஸோ அது வரப்போகுது அப்படின்னு அப்போயே பாரு படம் ரிலீஸ் போதெல்லாம் சொன்னாங்க, ரிலீஸ் ஆகிடுச்சு போல். பட் ஆனால் நான் இன்னும் பார்க்கல. இதுலேயும் நீங்கள் யாராவது பார்த்தினா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவும் வந்து பாருதும் வந்தோடனே நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கான சப்போர்ட்டை நம்ம வந்து சோஷியல் மீடியா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நான் ரெகுலராக சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் மறந்து போயிடுறேன். இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுல இருக்க இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து சேனலை ப்ரொமோட் பண்ணுறதுல வர மாட்டேங்குது. ஸோ முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குட்டி பையன் சேனலே முடிஞ்சால் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் குட்டி பசங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.